ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ் கிட்டே யூடியூப் சேனல். வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனீங்க பார்த்தீங்கன்னா வேற பற்றி இல்லைங்க. இந்த வாரம் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து தங்கலான் திரைப்படமும் டிமாண்டி காலனி 2 திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதுக்கிடையில் வந்து ரகுதாத்தா திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. 3 திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த வாரத்தோட வின்னர் யாருன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் எந்த திரைப்படம் நல்லா இருக்குது, டிமாண்டி காலனி 2வா இல்லை தங்கலானா இல்லை ரகுதாத்தா, இந்த 3 திரைப்படத்தில் எந்த திரைப்படத்தை நம்ம ஃபஸ்ட்டு தேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணி ஃபஸ்ட்டு எந்த படத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் வந்து தங்கலான் திரைப்படத்தோட ரிவ்யூவும் போட்டாச்சு, டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தோட ரிவ்யூவும் போட்டாச்சு, ரகுதாத்தா திரைப்படத்தோட ரிவ்யூவும் போட்டாச்சு. நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு திரைப்படத்தோட குறைகள் என்ன, அப்புறம் எதனால் இந்த திரைப்படம் இப்படி இருந்துச்சு, எந்த இதெல்லாம் மாற்றிருக்கலாம், இந்த சீக்வன்ஸில் இப்படி இருந்துச்சுடா அப்படின்னு தெளிவாக வந்து ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஒவ்வொரு திரைப்படத்தில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எதை மாற்றிருந்துருக்கலாம், இதனால தான் இந்த திரைப்படம் இப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த வாரம் 3 திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தங்கலான், டிமாண்டி காலனி 2, ரகுதாத்தா. இந்த 3 திரைப்படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 3 திரைப்படமுமே வந்து ஓகே ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க. இந்த வகையிலும் நம்ம இந்த திரைப்படம் மோசண்டா அப்படின்ற லெவலுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து 3வது இடம் ஆஸ் யூஸ்வல் நம்ம குரூப்பில் டூப்பு ஏற்கனவே நம்ம நினச்ச மாதிரி தான் அந்த திரைப்படத்தோட கதையுமே அமைஞ்சிருக்கு. ரகுதாத்தா நம்மளை எந்த அளவுக்குமே இம்ப்ரெஸ் பண்ணல. ஆனால் வந்து படம் வந்து மொக்கன்னு சொல்ல முடியாது, ஓகே டீசெண்டான ஒரு திரைப்படம் தான். நம்ம படம் பார்க்கும்போது டீசெண்டான ஒரு திரைப்படம் தான். ஏன்னா வந்து எந்த இடத்துலையும் நம்ம வந்து இப்படி இருக்குது டோட்டலாகவே இந்த படம் டிசப்பாயின்மெண்ட்லாம் பண்ணலை, டோட்டலாகவே நம்மளை வந்து சோர்வடை வைக்கல. அங்கங்கே ஒரு சில நல்ல மூமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்களோட யதார்த்தமான நடிப்பையுமே அங்கங்கே பார்க்க முடிஞ்சு. அவங்க நடிப்பு தான் இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுவேன். என்னன்னா திரைப்படத்தோட கதையை அந்தளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைனாலுமே, ஸ்க்ரீன் பிளேலையும் அந்தளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலுமே, நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க நடிப்பில் வந்து நம்மளை கவர்ந்துட்டாங்கன்னு சொல்லி தான் ஆகணும். இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷை காஸ்ட் பண்ணது தான். அவங்க மட்டும் இந்த திரைப்படத்தில் நடிக்கலாம், இந்த திரைப்படம் இன்னும் மோசமான நிலைமை கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகிட்டு வந்திருக்கும். அவங்கள காஸ்ட் பண்ணதுனால அந்த நடிப்பு மூலமாக படம் வந்து இப்போதைக்கு ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா, டீசெண்டான ஒரு படம் அப்படின்னு தான் இருக்குது. இப்போது இந்த ரேஸில் வந்து நம்ம ரகுதாத்தா 3வது இடம். ஓகே, இப்போ வந்து நம்ம முக்கியமாக பேச போகிறது தங்கலான் வர்சஸ் டிமாண்டி காலனி 2. இந்த 2 திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்கு போய் என்ஜாய் பண்ணலாம், இந்த திரைப்படம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆஸ் யூஸ்வல் ஏற்கனவே கணித்த மாதிரி தான். நான் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டேன் சியான் விக்ரம் அவர் காட்சி இந்த திரைப்படம் நல்லா ஒர்க் ஆகணும். ஏன்னா அவர் மனுஷன் ஆக்டிங்கில் பின்னி எடுக்கிறாரு. அவர் எப்படின்னா அவரோட உடலை வருத்திக்கிறதா இருக்கட்டும், 100% இல்லை 500% 1000% கொடுக்குறாரு அவரோட நடிப்புக்காக, உழைப்புக்காக. எந்த மாதிரி நடிக்கணும், சரி நடிக்கிறேன், கெட்டப் மாத்திரம் இந்த மாதிரி நடிக்கணுமா, உடலை வருத்தம் இல்லை, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு வெற்றியோ கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. கடைசி திரைப்படம், அந்த திரைப்படமே வந்து ரொம்ப நல்லா ஓட வேண்டிய திரைப்படம். ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ரீதியாகவுமே அது ஒரு சில தவறான ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. எல்லோரும் என்ன நினச்சிட்டு போனாங்கன்னா, இவ்வளோ கிட்ட போட்டு விக்ரம் வருவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு சில கேரக்டர்லாம் ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் வருது அந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு பேட் ப்ரொமோஷன். அப்புறமேட்டு அந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே அங்கே கொஞ்சம் சொதப்பி, இப்படியும் அந்த திரைப்படம் வந்து பெட்டரான ஒரு 100 crores மேலே கலெக்ட் பண்ணி நல்லா போயிடுச்சு. அந்த படம் இன்னும் நிறையா கலெக்ட் பண்ண வேண்டிய ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் நம்ம சங்கர் அவர் பெட்டர் பண்ணியிருந்தா ஓகே, அங்கே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறையா கெட்டப் செட் பண்ணி நிறையா படம் நடிச்சிட்டாரு. இந்த மாதிரி நடிக்கணும், ஓகே நடிக்கிறேன், அப்படி நடிச்சாரு. ஆனால் தங்கலான் நம்ம சியான் விக்ரம் அவருக்கான அந்த வெற்றி மட்டும் வரவே மாட்டேங்குது. அந்த வெற்றிக்காக நானும் போராடிக்கிட்டே இருக்கேன். அடுத்த திரைப்படத்திலாச்சும் அவர் வெற்றி திரைப்படமாக அமைதான் பார்ப்போம். ஏன்னா மனுஷன் நிறையா அவரோட உழைப்பு ஃபுல்லாக போடுறாரு, ஆனால் அது வெற்றின்ற ஒரு பாதையை மட்டும் திறக்கவே மாட்டேங்குது. சக்ஸஸ்ஃபுல் 100% படத்தை கொடுத்துட்டாரு அப்படி நல்லா பாடா வேறு லெவல் வெற்றி வந்துருச்சா, வரும் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த காத்திருப்பு வந்து தொடரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா தங்கலான் ஜஸ்ட் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஏன்னா தங்கலான் வந்து மேக்கிங் வைஸ் ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குது. அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னு கூட கையில் எடுத்திருக்காரு பாரஞ்சித் அவர். நம்ம சியான் விக்ரமோட ஆக்டிங் மொட்டத்தனமாக இருக்குது, ஜி பிரகாஷோட பீஜமும் மொட்டத்தனமாக இருக்குது. ஆனால் ஒன்றே திரைப்படத்தில் குறையாக இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே. ஒரு ஸ்க்ரீன் பிளேனால இந்த திரைப்படம் மொத்தமும் வந்து இவ்வளோ உழைப்பை போட்டும் அந்த ஸ்க்ரீன் பிளே ட்ராக்னால இந்த திரைப்படம் வந்து டீசெண்டான ஒரு திரைப்படம் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து இந்த வாரத்தோட வின்னர் டிமாண்டி காலனி 2 நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து 3 திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த 3 திரைப்படத்தை டிமாண்டி காலனி 2 தான் வின்னராக நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டிமாண்டி காலனி 2 இந்த 2 திரைப்படத்தோட பெட்டராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். தங்கலான் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க கோட்டை விட்டாங்க. ஒரே மாதிரியான
ஒரு மாதிரியான ஒரு ஜோன் எடுத்திருக்காங்க, அதை நம்ம பெட்டராக கொடுத்துருக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட மைண்டில் இருந்திருக்கணும். பட் ஆனால் அவங்க ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருந்திருக்கலாம், கொஞ்சம் கன்வின்ஸாகவும் இருந்திருக்கலாம், கொஞ்சம் கன்வே பண்ண விதத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணி இருந்திருக்கலாம் படத்தில். அதெல்லாம் மிஸ் பண்ணதுனால தங்கலான் அந்த அளவுக்கு பிடிப்பு கொடுக்கல. கம்பேர்ட் டு தங்கலான் டிமாண்டி காலனி 2 நல்லா இருக்குது. ஆனால் டிமாண்டி காலனி 2 வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். டிமாண்டி காலனி 2லேயும் ஒரு சில ஃப்ளாலாக இருக்குது, பட் ஆனால் தங்கலானோட பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லணும். டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தரமாக இருக்கும். 6 எலிமெண்ட் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட் ஆஃபில் அவங்க எடுத்துகிட்டு போன கோர் வந்து சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் டிமாண்டி காலனி 1 2 கனெக்ட் பண்ண விதம் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து டிமாண்டி காலனி 2 பார்க்குறதுக்கு முன்னாடி டிமாண்டி காலனி 1 பார்த்துட்டு போயிருங்க, ஏன்னா அதோட கனெக்ஷன்லாம் இருக்குது. இல்லை படத்துலையுமே ஃபஸ்ட் எடுத்தோம் ரீகால் பண்ணுறாங்க, ரீகால் சீன்லேயே இருக்குது டிமாண்டி காலனி 1 என்ன நடந்துச்சு. பட் இருந்தால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சூப்பராக சுவாரஸ்யமான இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல் வந்து சுவாரஸ்யமாக இன்டர்வல் வரைக்கும் தரமாக போகும். நம்ம சாம் சிஎஸோட பிஜிஎம் சூப்பராக இருக்கும். ஆனால் அப்படியே அந்த செகண்ட் ஹாஃபில் போனோம்னா ட்விஸ்ட் எல்லாமே ரிவீல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து படம் எப்படி இருக்குன்னா, பார்ட் 1 இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் இந்த மாதிரியான சீக்வன்ஸில் இருக்குமோ இந்த மாதிரி ரிவீல் ஆகும். அதே மாதிரி தான் பார்ட் 2 அதே டோனில் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் நம்மளை சுவாரஸ்யம் வந்து குறைக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருந்துருக்கு. நான் பார்ட் 1 பார்த்துட்டோம், நான் பார்ட் 1 பார்த்துட்டு அதே கதையெல்லாம் நான் பார்க்குறதுக்காக நான் வந்தோம். எங்களுக்கு தெரியுமேடா அரண்மனை 1 2 3 அது ஒரே கதையை பார்த்து எனக்கு வெறுப்பாகணும். காஞ்சனாவும் அதே மாதிரி தான் ஒரே இது இப்படி தான் இருக்குன்ற டெம்ப்ளேட்டில் இருக்கும். அதே தான் நீங்கள் டிசி டிமாண்டி காலனி 2 டிமாண்டி காலனி 1 2 ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு காமிச்சிங்கன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும். டிமாண்டி காலனி 3ல் அந்த 6 எலிமெண்ட்டை நீ கொண்டு வர விதமாக இருக்கட்டும். அந்த சீக்வன்ஸ் பேய் வர சீக்வன்ஸ் 1க்கும் 2க்கும் சம்மந்தமே இல்லாமல் 3 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து 1 2 பார்த்துட்டோம், இது வந்து வேறு மாதிரி இருக்கணுன்ற எதிர்பார்ப்பில் தான் வருவோம். 1ஓட அதே காப்பி கட்டாக 2 இருந்துச்சா எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்றத நாங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா 2 பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய கிராண்ட் ஸ்கேலில் இருக்குது. ஒரு சில எலமெண்ட் வந்து ஃபஸ்ட் 6 எலிமெண்ட்டில் சூப்பராகவே இருந்துச்சு, நம்ம பயப்பட வைக்கிற தருணங்களே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய சீக்வன்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே போனோம்னா ஒரு சில சீக்வன்ஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிடும். இது இப்படி தாண்டா நடக்கும், இது அடுத்து இதாண்டான்றதை ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவோம். அந்த ப்ரெடிக்ஷனை வந்து திரைப்படத்தை சுலபமாக்கிடுது. அதனால் வந்து திரைப்படம் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு செகண்ட் ஹாஃபில் சுவாரஸ்யம் குறையுது. முக்கியமான சொல்லி ஆகணும், ஒவ்வொரு திரைப்பட வெற்றிக்கு காரணம் வந்து செகண்ட் ஹாஃப் தான். என்னதான் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராகவே எடுத்திருந்தாலும் செகண்ட் ஹாஃப் தான் அந்த திரைப்படத்தை வந்து வெளியே மக்களுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் கூட அப்படி இப்படி கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் பெட்டராக வேறு லெவலில் கொடுத்தீங்கன்னா மக்கள் வெளியே போகும்போது ஹாப்பியாக படம் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஏன்னா படத்துக்கான முக்கியமான கோர்ஸ் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கணும். அவங்க படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது அவங்களோட மைண்ட் செட் நல்லா வச்சுருக்கணும். ஆனால் நீங்கள் மைண்ட் செட்டை சொதப்பி விட்டீங்கன்னா அப்புறம் எதுவும் நம்ம கையில் கிடையாது. எல்லா டெம்ப்ளேட் உங்களுக்கே தெரியும். படம் வெற்றி அடையிறதுக்கு முக்கியமான காரணம் செகண்ட் ஹாஃப் தான், ஃபஸ்ட் ஹாஃப் கிடையாது. என்னன்னா ஃபஸ்ட் ஹாஃப் சுமாராக இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுன்னா படம் எந்த அளவுக்கு ஓடுன்றதுக்கான எதிர்பார்ப்பு எடுத்துக்காட்டு கல்கி திரைப்படத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கும், அந்த செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு ஆரம்பித்ததுலேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போனாங்க, அந்த திரைப்படம் எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் படத்துக்கு முக்கியமான ஒரு புள்ளி செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருந்தால் படம் இன்னும் வேறு லெவலில் போயிருக்குன்றது என்னோட ஒரு இது. இப்போது தங்கலான் திரைப்படத்துக்கு நீங்கள் போகிறதுனாலும் போகலாம், இல்லை டிமாண்டி காலனி 2 திரைப்படத்துக்கு போகிறதுனாலும் போகலாம், ரகுதாத்தா திரைப்படத்துக்கு போகிறதுனாலும் போகலாம். உங்களோட விருப்பம். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு போகணும்னா என்ன காரணம் அப்படின்னா, அஜயன் விக்ரமோட நடிப்பு வேறு லெவலில் இருக்கும். ஜி பிரகாஷோட மியூசிக், நம்ம பாரஞ்சித் அவரை எடுத்துக்கிட்டு அந்த ஜோன் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில விஷயங்களை காமிச்சிருக்காரு. அதை நீங்கள் பார்க்கறதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சினிமாவை பார்க்கறதுக்காக நீங்கள் டிமாண்டி காலனி 2 தங்கலான் திரைப்படத்துக்கு நீங்கள் போகலாம். அதே நீங்கள் டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 எலிமெண்ட் வந்து பார்ட் 1க்கும் 2க்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருந்தாலும் படம் வந்து கொஞ்சம் த்ரில்லிங் எலமெண்ட்டாக கொஞ்சம் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க ஃபஸ்ட் ஹாஃப் என்ஜாய் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து தங்கலான் டிமாண்டி காலனி 2க்கு போகலாம். அதே ரகுதாத்தா எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட்டுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம கீர்த்தி சுரேஷோட நடிப்பை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ரகுதாத்தா திரைப்படத்துக்கு போகலாம். நீங்கள் வந்து எந்த திரைப்படத்துக்கு போனாலும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வீக்கெண்டு தான் இந்த வாரம். 3 திரைப்படமும் ஒன்றுத்துக்கு ஒன்று சலிக்காமல் நல்லா இருக்குது. 3 திரைப்படமும் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த திரைப்படமும் வந்து குறையாகவோ எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 3 திரைப்படமும் வேறு லெவலில் இருக்குது. எங்கேயுமே வந்து எந்த திரைப்படமும் நான் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து டிமாண்டி காலனி 2 வந்து வேறு லெவல், அதுக்கப்புறம் சூப்பர், தங்கலான் ஓகே டீசென்ட் அப்படின்றது தான் ரகுதாத்தா. ஓகே கைஸ், நீங்கள் வந்து 3 திரைப்படத்தில் எந்த திரைப்படம் பார்த்துருக்கீங்கிறத மறக்காம காமிச்சிருக்காங்க. நான் தங்கலான்னு பார்த்துட்டேன், டிமாண்டி காலனி 2 பார்த்துட்டேன். 2 திரைப்படத்தில் எந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம காமிச்சிருக்காங்க. எனக்கு வந்து டிமாண்டி காலனி 2 தான் பிடிச்சிருந்துச்சு. ஓகே கைஸ், இந்த ஒரு பிடிச்ச மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல்.